இன்னைக்கு எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போது திவ்யா இவ்வளோ மக்கா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கவே இல்லைங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க, என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அந்த ப்ரோமோலே கேட்குறாங்க பாருங்க, நீ யார், நீ எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏமா திவ்யா, இவ்வளோ நாள் வீட்டுக்குள்ள இருந்து ஒண்ணுமா உனக்கு புரியல, அவங்க யாருன்னு தெரியல உனக்கு, நடிப்பு அரைக்கிமா, நடிப்பு அரைக்கி சாண்ட்ரா. ஸோ இது கூட தெரியாம ஒன்று சுத்திட்டு இருக்க வீட்டுக்குள்ள அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோல எதுக்கு இந்த அளவுக்கு சாண்ட்ராவை மொத்த பேரும் கழுவி ஊத்துறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவன், அவன் பேர் என்னது, பிரவீன்ராஜ், அவன் வந்து சொல்றான் வெளியில இருந்து பார்த்ததுக்கு சரி, இப்போ வச்சு சொல்றான் பச்சை நடிப்பு, அந்த அளவுக்கு நடிச்சு தள்ளுறா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பிரவீன்ராஜ் சொல்றான். இன்னொரு சைடில் வியானா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மட்டும் தான் குடும்ப குட்டிலாம் இருக்கு, நாங்களா என்ன அனாதை பிள்ளைங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொன்று திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமுக்காக பச்சை மிளகாலாம் யார் மாடின்னு இந்த அளவுக்கு வந்து, அதாவது நீ அவன் கூட பேசி வை, ஆனா அதுக்கு நீ இவ்வளோ க்ளோஸ் ஆன மாதிரி நீ ஒரு ஃபீலை கொடுக்காத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது எல்லாரும் சேர்ந்து டார்கெட் பண்ணி சாண்ட்ராவை அடிக்கிறத பார்க்கும்போது சில பேர் உடனே வந்துடலாம், என்ன சாண்ட்ராவெல்லாம் டார்கெட் பண்றாங்க, சாண்ட்ரா மேல வன்மத்தை கொட்டுறாங்க